இன்னும் திமுக ஆட்சி தான் நடக்குது. யாரும் கவலைப்படாதீங்க. விட்டால் இவர்களெல்லாம் போய் கோட்டையில் பழைய அறையிலே உட்கார்ந்து கொள்வார்கள் போல இருக்கிறது. நாம் சோகப்பட இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். திமுக ஆட்சி தொடரவில்லை. திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டது. விஜயே 2 தொகுதிகளில் ஒன்றில் தோற்பார், ஒன்றில் வேண்டுமானால் வெற்றி பெறுவார். அவரை தவிர செங்கோட்டையன், திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒருவேளை வெற்றி பெறலாம். இப்படி யாராவது ஒரு 3-4 பேர் தேருமே தவிர மற்றபடி எங்கே ஜெயிக்கப் போகிறார்கள் என்று அதிமுக திமுக நண்பர்கள் ஏளனமாக குறைத்து மதிப்பிட்டார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல் இந்த ஆட்சிக்கு பெரிய மெஜாரிட்டி இல்லை என்பதுதான். இருந்தாலும் துவண்டிருக்கிறார்கள். அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு முன்னாள் முதலமைச்சர் இப்படி பேசியிருப்பதாக நான் பார்க்கிறேனே தவிர, செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த புதிய வீராணம் திட்டம், அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அதையெல்லாம் நீங்களும் தான் தொடர்ந்து கொண்டிருந்தீர்கள். அதற்காக அம்மா ஆட்சி நடத்தினீர்களா நீங்கள்? இன்ஸ்டாகிராம் மூலமா ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிறது. இன்ஸ்டாகிராம் ஆட்சி என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் திரு விஜய் அவர்கள் ஆரம்பம் ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்கிறார் என்று சொன்னார். அது உண்மையாகி இருக்கிறது. நீங்கள் கோட்டை விட்டு விட்டு என்றால் 717 மதுக்கடைகளை மூடியது. அந்த மதுக்கடைகள் எல்லாம் நான் விசாரித்தேன். மிக முக்கியமான வருவாய் ஈட்டக்கூடிய, மக்களுக்கு பெரும் தொந்தரவாக இருக்கக்கூடிய கடைகளை எல்லாம் சில இடங்களில் அப்புறப்படுத்தி இருக்கிறார். இரவு 10 மணிக்கு மேல் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு மேல் மதுக்கடைகள் திறந்திருக்க கூடாது என்று சென்னை போலீஸ் கமிஷனர் தெரிவித்திருப்பதாக நான் ஒரு செய்தி குறிப்பு பார்த்தேன். அந்த உத்தரவு கடுமையாக பின்பற்றப்பட வேண்டும். ஏனென்றால் காலையிலே 7 மணிக்கு சைட் டோரை திறந்து வச்சுட்டு வித்துட்டு இருந்தாங்க போன ஆட்சியில். அந்த முதலமைச்சருடைய செயல்பாடை ஒரு வாரம் வைத்து பார்த்தால் அவர் ஒரு முதலமைச்சருக்குரிய கடமையை முழுமையாக நிறைவேற்றி வருகிறார், குறைவின்றி செயல்பட்டு வருகிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். தி ஃபைன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஸோ ஆட்சி கட்டில் அவங்க அமர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்கிறத பார்க்க முடியுது. இன்னும் அது குறித்தான செய்திகள் தான் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு முன்னாடி குறிப்பாக இன்னைய நாளில் சில விஷயங்கள் நடந்தது, அதுலேருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின், திமுக தலைவர் ஸ்டாலின் ட்ரிச்சிக்கு பயணம் பண்ணியிருக்கிறாரு. அங்கே ஒரு இடத்துல பேசும்பொழுது இன்னும் திமுக ஆட்சி தான் நடக்குது, யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது? திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் இந்த தேர்தல் முடிவுகளை எதிர்பார்க்கவில்லை. இந்த கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வியை எதிர்பார்க்கவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்ற நம்பிக்கை அந்த கட்சியினுடைய பெரும்பாலான நிர்வாகிகள் மத்தியில் இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதை நம்பினார். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி இழந்ததோடு புதிய கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் இவ்வளோ பெரிய வெற்றியை பெறும், அதாவது அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை என்றாலும் அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் சரி, அதிமுகவினுடைய நிர்வாகிகளும் சரி, மதிப்புக்குரிய விஜய் அவர்களை மிகவும் குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள். சிங்கிள் டிஜிட்டில் வெற்றி பெற்றால் பெரிய விஷயம் என்று என்னுடைய காதுபட, அதாவது என்னிடமே சில திமுக அதிமுக முக்கியஸ்தர்கள் தெரிவித்தார்கள். நான் தமிழக வெற்றிக் கழகம் இந்த தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், 25% மேலே விஜய் வாங்குவார், எங்கெல்லாம் 30% அந்த ஓட்டு தாண்டுகிறதோ அங்கெல்லாம் அது வெற்றியாக கன்வெர்ட் ஆகும் என்று நான் சொல்லி கொண்டிருந்த போது, அது குறித்து என்னிடம் உரையாடிய திராவிட முன்னேற்றக் கழக நண்பர்கள் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நண்பர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நான் மிகையாக மதிப்பிடுகிறேன், தவேகாவினுடைய பலத்தை நான் மிகையாக மதிப்பிடுகிறேன், திரு விஜய் அவர்களுக்கு திரளுகிற கூட்டத்தை பார்த்து நான் மயங்குகிறேன், ஊதி பெரிதாக்குகிறேன், அது ஒரு பலூன் மாதிரியான பிம்பம், இப்படி பல வகையான விமர்சனங்களை முன்வைத்தார்கள். நான் கூட 108 இடங்களில் வெற்றி பெறும் என்று நினைக்கவில்லை. ஆட்சிக்கு வருகிற கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. அந்த மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் திமுக வருமா அதிமுக வருமா என்று கேட்டால் அதிமுக வராது, திமுக வரலாம். ஒரு 80-90 தொகுதி, இவர்கள் ஒரு 60-70 தொகுதி, விஜய்க்கு ஒரு 40-50 தொகுதி, இப்படித்தான் இருக்கும் என்று நானும் எதிர்பார்த்தேன். இந்த கருத்தை நான் தெரிவித்த போது, அதாவது தனிப்பட்ட உரையாடல்களில் 1-2 நண்பர்களிடம் தெரிவித்த போது அவர்கள் சொன்னார்கள், என்னது 40-50 தொகுதியா, 4-5 தொகுதி வரும் என்று சொல்லுங்கள் என்று என்னிடம் திருத்த சொன்னார்கள். விஜயே 2 தொகுதிகளில் ஒன்றில் தோற்பார், ஒன்றில் வேண்டுமானால் வெற்றி பெறுவார். அவரை தவிர செங்கோட்டையன் அவருடைய சொந்த செல்வாக்கில் வெல்லலாம்.
திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒருவேளை பணம் செலவழித்து வெற்றி பெறலாம். இப்படி யாராவது ஒரு 3-4 பேர் தேருமே தவிர மற்றபடி எங்கே ஜெயிக்கப் போகிறார்கள் என்று அதிமுக திமுக நண்பர்கள் ஏளனமாக குறைத்து மதிப்பிட்டார்கள். நான் மிகுதியாக மதிப்பிடுகிறேன் என்று சொன்னவர்கள் குறைத்து மதிப்பிட்டார்கள். எதற்காக நான் இந்த பின்னணியை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆகவே திமுக அந்த தோல்வியை எதிர்பார்த்திருக்கவில்லை. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே தோற்பார் என்று எதிர்பார்க்கவில்லை. அந்த தோல்வியை நானும் எதிர்பார்க்கவில்லை. குளத்தூர் தொகுதியிலே நிச்சயம் முன்னாள் முதல்வர் தான் வெற்றி பெறுவார் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவர் தொடங்கி நிச்சயம் வெற்றி என்று கருதப்படக்கூடிய சில தொகுதிகளில் ஷூர் விக்டரி சீட்ஸ் என்று திமுக நம்பியிருந்த ஒரு 2 டஜன் தொகுதிகள் தோல்வியை தழுவி இருக்கின்றன. ஒரு 20 தொகுதிகளுக்கு மேல் நம்பியிருந்த தொகுதிகள். இப்படிப்பட்ட தோல்வியின் காரணமாக திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் சோர்ந்திருக்கிறார்கள். இது இரண்டாவது, இந்த ஆட்சி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல், இந்த ஆட்சிக்கு பெரிய மெஜாரிட்டி இல்லை என்பதுதான். இருந்தாலும் துவண்டிருக்கிறார்கள். அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு முன்னாள் முதலமைச்சர் இப்படி பேசியிருப்பதாக நான் பார்க்கிறேனே தவிர அவரே அப்படி நம்புகிறார் என்று நான் நினைக்கவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சில திட்டங்களை தொடர்ந்து தான் ஆக வேண்டும். நீங்கள் உயர்கல்விக்கு செல்லுகிற மாணவிகளுக்கு தருகிற ஊக்கத்தொகையோ, மகளிர் உதவித்தொகை இவர் அதிகம் தருகிறேன் என்று சொன்னார். இப்போதைக்கு 1000 ரூபாய் போட்டாலே பெரிய விஷயம் என்று தான் அந்த குடும்பத் தலைவிகள் நினைப்பார்கள். நீங்கள் எதிர்க்கட்சிகள் தூண்டிவிடலாம் பொதுமக்களை. 2500 தருகிறேன் என்று சொன்னார், எங்கே கேளுங்கள் என்று சொல்லலாம். இப்போது இருக்கிற நிலைமையில் அது சாத்தியம் என்று எனக்கு தோன்றவில்லை. ஆகவே அந்த திட்டங்கள் தொடர்கிற வகை நம்முடைய ஆட்சி தான் என்று முன்னாள் முதலமைச்சர் சொல்லுகிறார். திட்டங்கள் நிறுத்தப்படாது. அப்படி பார்த்தால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த புதிய வீராணம் திட்டம், அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அதையெல்லாம் நீங்களும் தான் தொடர்ந்து கொண்டிருந்தீர்கள். அதற்காக அம்மா ஆட்சி நடத்தினீர்களா நீங்கள்? அப்படி சொல்ல முடியாது. ஒரு ஆட்சியினுடைய நல்ல திட்டங்களை நிறுத்த முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தினார். பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த திட்டம் லிமிட்டடாகத்தான் இருந்தது, ஸ்டேட் வைடு கிடையாது. அதை பெரும் நிதி ஒதுக்கி எம்ஜிஆர் அவர்கள் செயல்படுத்தினார். பிறகு இப்போது முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் காலத்தில் காலை சிற்றுண்டி உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதை நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. நிறுத்தவில்லை என்றால் என்ன அர்த்தம்? திமுக ஆட்சி தொடர்கிறது என்ற அர்த்தமா? விட்டால் இவர்களெல்லாம் போய் கோட்டையில் பழைய அறையிலே உட்கார்ந்து கொள்வார்கள் போல் இருக்கிறது. திமுக ஆட்சி தொடரவில்லை. திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டது. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்கள் சோர்ந்திருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் உற்சாகப்படுத்தி இருக்கிறார். அது உற்சாகப்படுத்த வேண்டிய பேச்சு தான். உற்சாகப்படுத்துவதற்கான பேச்சுன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே தொடர்ந்து அவங்க எல்லா தரப்பினரும் வைக்கிற ஒரே வாதம் என்னன்னா, இன்ஸ்டாகிராம் மூலமாக ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கிறது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதற்கு முன்னாடி 6 மாதம் நாங்கள் காத்துட்ருப்போம் அப்படின்னாங்க. ஆனால் அது வெறும் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. தொடர்ந்து அவங்க மேலே குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆளுங்கட்சி மேலே அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. குறிப்பாக இன்ஸ்டாகிராம் மூலமாக ஆட்சிக்கு வந்துட்டாங்கங்கிற வாதத்தை எல்லா தரப்பினரும் முன்வைக்கிறாங்க, திமுகவை சேர்ந்தவர்களும். இன்னைக்கு அவரும் மறுபடியும் அதை ஒரு தடவை சொல்லியிருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. இல்லை, அந்த விமர்சனத்தில் நான் ஒரு கடுமை இருப்பதாக பார்க்கவில்லை. சோஷியல் மீடியாவை அவங்க எஃபெக்டிவாக பயன்படுத்தினார்கள், நாம் பயன்படுத்த தவறிவிட்டோம். அதுதான் அதனுடைய பொருள் என்று நாம் பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகம் ஐடி விங் இருந்தது. ஆனால் அந்த ஐடி விங் பெருசாக செயல்பட்டதாக தெரியவில்லை. திமுகவுக்கு அட்வைசராக இருந்தது எந்த நிறுவனம்? பென் நிறுவனம் தான், ஐடி விங்கு அல்ல. ஐடி விங்கு ஐடி விங்கு தூங்கிட்டு இருந்தது, இவங்க நல்லா செயல்பட்டாங்க, அவ்வளவுதான். நான் தாவேகா சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான ஒருத்தரிடம் தேர்தல் சமயத்திலேயே பேசினேன். நிறைய விளம்பரங்கள் இல்லை, திமுக நிறைய விளம்பரங்கள் செய்து, அதிமுக நிறைய விளம்பரங்கள் செய்து, டிவியை பார்த்தா அவங்க விளம்பரங்கள் தான் வருது, பேப்பரை பார்த்தா அவங்க விளம்பரங்கள் தான் வருது. நாங்கள் இளைஞர்களிடம், நாட்டு மக்களிடம் சமூக வலைத்தளங்கள் வழியாக போய்கொண்டிருக்கிறோம். வீடு வீடாக போயிருக்கிறோம். தாவேகா என்பது வீட்டுக்குள் போயிருக்கிறது என்று சொன்னார்கள். விஜயே சொன்னார், ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்கிறார் என்று சொன்னார். அது உண்மையாகி இருக்கிறது. நீங்கள் கோட்டை விட்டு சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகளும் உங்களுக்கு எழுதி தருகிறவர்களும் அதே போல் உங்களுடைய பென் நிறுவனமும் சொல்லி கொண்டிருந்ததையெல்லாம் நம்பினீர்கள். பணத்தை வாரி இறைத்தீர்கள். வேட்பாளர்களை சில இடங்களில் மாற்றினால் வெற்றி என்று நினைத்தீர்கள். சில இடங்களில் திரும்ப கொடுத்தவர்களுக்கே வாய்ப்பு கொடுத்தீர்கள். அந்த கொடுத்தவர்களுக்கே வாய்ப்பு பெற்றவர்கள் தோல்வியை தழுவினார்கள். மக்களுடைய உணர்வுகளையே புரிந்து கொள்ளவில்லை. ஆங்காங்கே சிற்றரசர்கள் போல் உங்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் இருந்தார்கள்.
ஆகவே அவையெல்லாமும் தான் சேர்ந்து தான் உங்கள் தோல்விக்கு காரணம். சட்டம் ஒழுங்கு நிலைமை எல்லாவற்றுக்கும் மேலாக இதையெல்லாம் தாண்டி தான் இந்த குறைகள், இந்த விஷயங்கள் எல்லாம் எதிர்த்தரப்புக்கு, குறிப்பாக திரு விஜய் அவர்களுக்கு சாதகமாக பயன்பட்டது என்று சொன்னால், அவர்கள் எஃபெக்டிவாக சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுகிறார்கள். இன்ஸ்டாகிராம் ஆட்சி என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் திரு விஜய் அவர்கள் இப்போதைய ஆரம்பம் கடந்த 10 நாள் ஆட்சி என்பது அவருடைய செயல்பாடு, முதலமைச்சருடைய செயல்பாடு. அமைச்சர்களுடைய செயல்பாட்டை மதிப்பிட முடியாது. ஏனென்றால் இன்றைக்குத்தான் அனைத்து அமைச்சர்களும் அவர்கள் அறை என்று ஒதுக்கப்பட்டு அந்த ரூமிலே போய் உட்கார்ந்திருக்கிறார்கள். ரெவ்யூ மீட்டிங் நேற்று ஒரு நாள் ராஜ்மோகன் நடத்தினாரே தவிர இன்றைக்குத்தான் மற்றவர்கள் எல்லாம் ரூமுக்கு போகிறார்கள். ஆகவே வி கெனாட் என்ன சொல்கிறது, அவர்களுடைய செயல்பாடை மதிப்பிட முடியாது, அந்த அமைச்சர்கள் செயல்பாடை. ஆனால் 10 நாட்களாக, ஒரு வாரமாக முதலமைச்சர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த முதலமைச்சருடைய செயல்பாடை ஒரு வாரம் வைத்து பார்த்தால் அவர் ஒரு முதலமைச்சருக்குரிய கடமையை முழுமையாக நிறைவேற்றி வருகிறார், குறைவின்றி செயல்பட்டு வருகிறார் என்று தான் நான் பார்க்கிறேன். காலையிலே வருகிறார், அன்றைக்கு முக்கியமான துறை சம்பந்தப்பட்ட மீட்டிங், இன்றைக்கும் ரெவ்யூ மீட்டிங் நடத்தியிருக்கிறார். ஆகவே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 717 மதுக்கடைகளை மூடியது. அந்த மதுக்கடைகளெல்லாம் நான் விசாரித்தேன். மிக முக்கியமான வருவாய் ஈட்டக்கூடிய, மக்களுக்கு பெரும் தொந்தரவாக இருக்கக்கூடிய கடைகளை எல்லாம் சில இடங்களில் அப்புறப்படுத்தி இருக்கிறார். இது நீண்ட காலமாக புகார் போயிருக்கிறது. நான் சென்னையிலே 2 உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். புகார் ரொம்ப நாளாக இருக்கிறது, போய் அந்த டிபார்ட்மெண்ட் ஆக்ஷனே எடுக்கலை. ஏன்னா நல்ல ரெவின்யூ, பொதுமக்கள் அதிகமாக புழங்குகிற இடம், பேருந்து நிலையம், டெர்மினஸ், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடை. எப்படி வெளியே வருவார்கள் பெண்கள்? குடித்து விட்டு கலட்டா செய்வது, மோதுவது, அல்லது ஒரே சத்தம், வாகனம் இடையூறாக ரோட்டில் நிறுத்திவிட்டு போவது, அந்த பக்கமே போக முடியாத நிலை. அந்த கடை நல்ல வருமானம் இருந்த கடை, தூக்கு அப்படி என்று இந்த உத்தரவு போயிருக்கிறது. இந்த மாதிரியான பல கடைகள் அகற்றப்பட்டிருக்கின்றன. இதை மக்கள் வரவேற்கிறார்கள். இது ஒரு வரவேற்கத்தக்க முடிவு, சரியான திசை. அதாவது கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ முக்கியம் இல்லை. நீங்கள் முன்னே இருந்த கவர்மெண்ட் என்ன தெரியுமா பண்ணாங்க, அந்த கடையெல்லாம் என்ன நேரம் வேணால் இருக்கும். இப்போது நான் நேற்று தினம் ஒரு செய்தி பார்த்தேன், அது உண்மையாக இருந்தால் நான் வரவேற்பேன். அது அப்படி இல்லை என்றால் எனக்கு ஒரு சில தினங்களில் தெரிந்துவிடும், நான் நிச்சயமாக விமர்சிப்பேன். இரவு 10 மணிக்கு மேல் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு மேல் மதுக்கடைகள் திறந்திருக்க கூடாது என்று சென்னை போலீஸ் கமிஷனர் தெரிவித்திருப்பதாக நான் ஒரு செய்தி குறிப்பு பார்த்தேன். அந்த உத்தரவு கடுமையாக பின்பற்றப்பட வேண்டும். ஏனென்றால் காலையிலே 7 மணிக்கு சைட் டோரை திறந்து வச்சுட்டு வித்துட்டு இருந்தாங்க போன ஆட்சியில். டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை எழுதியது, ஜூனியருடன் எழுதியது, என்னை போன்ற ஊடகவியலாளர்கள் தொலைக்காட்சி மற்றும் யூடியூப் சேனல் விவாதங்களில் இதை பற்றி பேசினோம், பலமுறை பேசினோம். கேளா காதினராக அந்த அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்தார்கள். செவிடன் காதில் ஊதிய சங்கு மாதிரி அதற்கு எந்த பயனும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, தொடங்கப்பட்டிருக்கிறது. தொடங்கப்பட்ட நடவடிக்கை தொடர வேண்டும் என்று நான் முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய, இதன் மூலம் கிட்டியிருக்கக்கூடிய வரவேற்பு, நல்ல பெயர் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான விஷயங்களில் சமரசமே செய்யாதீர்கள். ஏனென்றால் இந்த மாதிரியான அனுமதியற்ற நேரங்களில் மது விற்பனை, அனுமதியற்ற வகைகளில் கஞ்சா விற்பனை, அதாவது முறையற்ற கஞ்சா இங்கே தடை செய்யப்பட்டிருக்கிறது, கிடைக்கக்கூடாது. கிடைத்தால் அந்த ஏரியாவுடைய இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட், பணியிடை நீக்கம் செய்யுங்கள், விசாரணைக்கு உட்படுத்துங்கள். இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அந்த திசையில் விஜய் பயணிப்பார் என்ற நம்பிக்கையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் முக்கியம். உங்களுக்கு முதல் நாள் இது பண்ணுறாரு, 2வது நாள் பார்த்தீங்கன்னா சிவியர் ட்ரவுட்டு வி ஆர் ஃபேஸிங். வரக்கூடிய காலம் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு வருமோ என்கிற சந்தேகம் இருக்கிறது. ஓரளவு மழைகளை வந்தால் ஏதாவது ஆறுதலாக இருக்கலாம். அது சம்பந்தமாக ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்தி இருக்கிறார். அதே போல் நான் கூட ஒரு மூத்த அதிகாரியிடம் சொன்னேன். அவர் சொன்னார், மின்சாரத்துறை அமைச்சர் பொறுப்பேற்றவுடன் நிச்சயமாக அந்த பிரச்சனையை கவனிக்க இருக்கிறோம் என்று சொன்னார். மின்சார தட்டுப்பாடு சம்மருக்கு நார்மலாக வரும். ஆனால் சொன்னார்கள், மரபுசாரா நான் கன்வென்ஷனல் எனர்ஜியை அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு கை கொடுத்ததுனால் அது தப்பிச்சிடும். எதற்காக சொல்கிறேன் என்றால், இந்த அரசாங்கம் 10 நாட்களில் பாராட்டத்தக்க வகையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது
என்பது என் பார்வை. இப்போ இந்த அமைச்சரவை இப்போ அமைஞ்சிருக்கு இல்லையா? அப்போ கிட்டத்தட்ட 9 அமைச்சர்கள் பதவி ஏற்றிருக்கிறாங்கங்கிறத பார்க்க முடியுது. அவங்களுக்கு குறிப்பிட்ட துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ துறை ரீதியா வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல துறை ஒதுக்கப்பட்டிருக்குங்கிறத பார்க்க முடியுது. உங்களுடைய அ எ யார் யாருக்கு என்னென்ன துறைன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரெக்டான இல்லை, ஒரு நான் துறை அவர்களுடைய செயல்பாட்டை பொறுத்து தான் மதிப்பிட முடியும். பலரும் எதிர்பார்த்தது திரு அருண்ராஜ் அவர்களிடம் நிதித்துறை கொடுக்கப்படும் என்று தான் எதிர்பார்த்தார்கள். இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் பல முக்கியமான துறைகளுக்கு அமைச்சர்களை நியமிக்க வேண்டியிருக்கிறது. விஜய் கட்சியைச் சேர்ந்த படித்த இளைஞர்கள் இருக்கலாம், அவர்களுக்கும் இந்த விரிவாக்கத்தில் வாய்ப்பு கிடைக்க கூடும். அமைச்சர்களுடைய செயல்பாட்டை பொறுத்து தான் அவர்களை நாம் மதிப்பிட முடியும். இது என்னுடைய மேலோட்டமான பார்வை. திரு செங்கோட்டையன் அவர்கள் லகுவான துறைகளை கையாண்டவர் ஏற்கனவே இருந்தபோது. தொடர்ந்து எப்படி பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நன்றி.